ஹாய் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜாமெட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி 8க்கு ஃபுல் மார்க் வாங்குறது, எதனால உங்களுக்கு வந்து இதில் மார்க் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஜாமெட்ரியை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று டேஞ்சன்ட், இன்னொன்று சிமிலர் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டுல இருந்து கண்டிப்பா ஒன்று எக்ஸாம்ல கேட்டுவாங்க. இப்போ டேஞ்சன்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரஃப் டயக்ராம் டிரா பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு 1 மார்க். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ல ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதாவது தமிழ்ல ஆரமா விட்டமா அப்படிங்கிறத. ஆரம்னா பிரச்சனை இல்லை, விட்டம் கொடுத்துருந்தாங்க டயமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல நம்ம பாதி எடுத்துக்கணும். அந்த பாதி எடுத்து அதுக்கு ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ அந்த சர்க்கிளுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். இப்ப மூணாவது வந்து அவே பாயிண்ட். இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணோம் 10 சென்டிமீட்டருக்கு. ஸோ இதுக்கு 1 மார்க், மொத்தம் 3 மார்க். அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இங்க நம்ம முக்காவாசி அளவெடுத்து மேலே இங்கே ஆர்க் கட் பண்ணி நம்ம வந்து சென்டர் ஒரு கோடு வரையும் இல்லையா. அந்த இதுக்கு பேர் தான் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இதுக்கு வந்து இதை வந்து எம்னு பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு 1 மார்க். அதுக்கடுத்து செகண்ட் சர்க்கிள். ஸோ இங்க இருந்து நம்ம சென்டர்ல வச்சு செகண்ட் ஒரு சர்க்கிள் நம்ம போடுவோம். இந்த செகண்ட் சர்க்கிளுக்கு உங்களுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 மார்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேஞ்சன்ட். ஸோ இங்க இருந்து டேஞ்சன்ட் நீங்க டிரா பண்ணிட்டீங்க, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. ஸோ இதுக்கு 1 மார்க், 7 மார்க். அடுத்து லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ கொஸ்டின்ல லென்த் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த லென்த் இதுல இருந்து இது வரைக்கும் லென்த் எடுத்து எழுதணும். ஸோ அதுக்கு 1 மார்க். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 8 மார்க் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுல உங்களுக்கு எதுக்கு மார்க் போகும் அப்படின்னா நீங்க எல்லாமே டிரா பண்ணிடுறீங்க. ஆனா இந்த நேம் வைக்க மாட்டீங்க. இங்க ஓன்னு வைக்கணும், இங்க பின்னு கொடுக்கணும், இங்க ஏன்னு கொடுக்கணும், இங்க பி, அதுக்கு இங்க நடுவில் எம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். அவே பாயிண்ட் 10 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து 4 கொடுத்தாங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூ கரெக்டாக எடுத்து எழுதணும். லாஸ்ட்ல லென்த் ஆஃப் டேஞ்சன்ட், லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டின் நீளம் அப்படின்னு எடுத்து எழுதி அந்த ஆன்சர் வந்து 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா 8க்கு 8 கிடைச்சிடும். ஸோ அதனால ஒரு தடவை நீங்க ஜாமெட்ரி செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8 மார்க் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 8 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஸோ அடுத்து நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது உங்களுக்கு 8 நாள் டைம் இருக்கு மேக்ஸுக்கு. ஸோ அதனால இந்த தடவை வந்து டேஞ்சன்ட்ல வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. அதுல செகண்ட் டைப் தேர்ட் டைப் கேட்கறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ல ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மாற்று வட்டத்துண்டு தேற்றம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்து ரேடியஸ் கேட்டுவாங்க. ரேடியஸ் வந்து 4 சென்ட் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேர்டு மென்ஷன் பண்ணி 4 சென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது செகண்ட் டைப். இதுக்கு நம்ம எப்படி நம்ம ட்ரையாங்கிள் டிரா பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சென்டர் பாயிண்ட், சென்டர்ல இருந்து இது வந்து 4 சென்டிமீட்டர், இது ஓன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம தான் போட போறோம். இப்படி ஒண்ணு, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு பேர் வச்சுக்கோங்க PQR. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா காம்போஸ் எடுத்து இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து இப்படி ஆர்க் கட் பண்றீங்க. ஸோ அதே அளவு மாத்தாம இங்க Pங்கிற பாயிண்ட்ல வச்சு இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்க் கட் பண்ணீங்க பாத்தீங்களா. ஸோ இதை அப்படியே அளங்க, காம்போஸ் வச்சு அளந்து அந்த அளவை கொண்டு வந்து இங்க இருந்து வச்சு இதுல இருந்து வச்சு இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணி 2 இது கட் ஆயிடுச்சு இல்லையா. அந்த 2 கட் ஆகி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. அவ்வளவுதான். ஸோ கோடு போட்டு இதுக்கு நேரம் உள்ளது டீ போட்டுக்கோங்க, இது வந்து டி டேஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளவு சிம்பிளா வந்து ஈஸியா முடிச்சிடலாம். இது வந்து செகண்ட் டைப். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் கொடுத்தாங்கன்னா இந்த டைப். அடுத்து நெக்ஸ்ட் 3ஆவது டைப் பாத்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. வேற எதுவுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு ரேடியஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 3ஆவது டைப். அதுக்கு நம்ம எப்படி டிரா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓங்கிற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட், இது வந்து 4 சென்டிமீட்டர். இப்ப என்ன பண்ணணும்னா இது Pங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து ஒரு முக்காவாசி அளவு எடுத்துக்கோங்க. முக்காவாசி அளவு எடுத்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் வரையணும். இப்ப அந்த அளவை மாத்தாம இங்க இருந்து வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இங்க இருந்து வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸோ திரும்பி அதே அளவு மாத்தாம இங்க இருந்து வச்சு மேல ஆர்க் கட் பண்றோம், இங்க இருந்து வச்சு இங்க ஆர்க் கட் பண்ணோம். இப்ப இது ரெண்டுக்கு நேரம் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இந்த இதுக்கு நேரம் உள்ளது T, இதுக்கு நேரம் உள்ளது T டேஸ். ஸோ அதை போட்டுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் நேம் வைக்க போறோம். நேம் வந்து இதுக்கு Lன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு M, இதுக்கு N. ஸோ அவ்வளவுதான். இதுவும் வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். இது வந்து 3ஆவது டைப். ஸோ இது வரைக்கும் பப்ளிக்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் 2 சர்க்கிள் டிரா பண்றதை கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு இந்த இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8 நாள் நமக்கு டைம் இருக்கு. ஸோ மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்து ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது வடிவொத்த முக்கோணங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா 3/5, அதாவது மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் <1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7/4, மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் <1. இந்த மாதிரி 2 டைப் இருக்கு. ஸோ இந்த 2 சம்மையும் வந்து ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்தோ அல்லது அந்த டேஞ்சென்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அதுல இருந்து கண்டிப்பா 2ல இருந்து ஒரு ஜாமெட்ரி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸியா வந்து எல்லாருமே 8 மார்க் வாங்கிடலாம். ஸோ ஜாமெட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா எல்லாமே போட்டிருக்கீங்களா, எல்லா வேல்யூ பிடிச்சிருக்கீங்களா, எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே 8 வாங்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல கிராஃப்ல வந்து எப்படி 8 வாங்குறது, எதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.